தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களில் ஒருவரான பாக்யராஜ் இன்று காலமாகியிருக்கார். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் காலமானார். அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா என பல பரிமாணங்களில் திரைத்துறைக்கு தனது பங்களிப்பு செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். திரை உலகின் நடிகரும் இயக்குனருமான அது மட்டும் இல்லாமல் அவதாரம் எடுத்தாலுமே இரு கலைகளிலும் ஒரு சேர செய்து இரண்டிலுமே சாதித்த வெகு சிலரில் பாக்யராஜ் அவர்களும் ஒருவர். சமீபத்தில் மறைந்த முதும்பெரும் பாரதி ராஜாவின் சீடரான இருந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடித்த 16 வயதினிலே படத்தில் உதவி இயக்குனராக தனது திரை பயணத்தை தொடங்கினார். இயக்குனர் என்பதையும் கடந்து நடிகராகவும் தனி முத்திரை பதித்தவர் தான் இவர். பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய சிவகப்பு ரோஜா படத்துக்கு வசனமும், ஒரு கைதியின் டைரி படத்துக்கு கதை வசனமும் எழுதியவர் பாக்யராஜ் அவர்கள். 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடன் முதல் படமான 16 வயதினிலே உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவங்கினார். பின்பு பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றுவதோடு கவுண்டமணி அவர்களுடைய ஒரு காட்சியில் நடித்திருக்காரு. பாரதி ராஜாவின் மூன்றாவது படமான சிகப்பு ரோஜா படத்தில் 2 காட்சிகள் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடம் ஏற்று நடித்திருக்காரு. இந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருந்தார். தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்யராஜா வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாக அறிமுகம் செய்திருக்காரு. ஒரு இயக்குனராக நமது முதல் படமான பாக்யராஜ் அவர்கள் உருவாக்கியது சுவரில்லாத சித்திரம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கியது. முத்திரையை பதித்து வெற்றியை பெற்றார். அடுத்து வெளியான மௌன கீதம், இன்று போய் நாளை வா ஆகிய படங்கள்லையும் முத்திரைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி அனைத்து படங்களுமே வெற்றி படமாக கொண்டு வந்தவர் தான் இவர். 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்யராஜ் ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியதும் பாரதி ராஜா தான். ஹாலிவுட்டின் 2 பெரும் நடிகர்களாக ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் 16 வயதினிலே. இந்த படத்தை இயக்கும் போது தான் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு வெளிவந்த 16 வயதினிலே திரைப்படத்தின் அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜா ஆகிய திரைப்படங்களில் பாக்யராஜ் அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. இது தவிர சிறு சிறு வேடங்களில் பாக்யராஜ் அவர்கள் நடித்திருக்காரு. தொடர்ச்சியாக 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் பாக்யராஜா அறிமுகம் செய்ததாக சொல்லப்படுது. அதே ஆண்டில் பாக்யராஜ் அவர்கள் சுவரில்லாத சித்திர படத்தில் இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராக அடுத்த 2 ஆண்டுகளில் நடிகர், இயக்குனர் என தனது சினிமா பயணத்தின் விரைவாக முன்னேறினார். தமிழ் சினிமாவில் திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் தான் இவர். தமிழ் சினிமாவின் 50வது பொன்விழா ஆண்ட இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவு செய்த பாக்யராஜ் அவர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் பிரம்மாண்டமான விழா நடத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவரது மறைவு செய்தி தமிழ் திரை உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மறைந்தாலுமே மறையாத பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் அவர்கள் நிலைத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோவில் பகுதியில் பிறந்திருக்காரு. இவருடைய முழு பெயர் கிருஷ்ணசாமி பாக்யராஜ். ஆரம்பத்தில் புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பின்னர் 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு இயக்குனராகவும் நடிகராகவும் கதை, திரைக்கதை, வசன ஆசிரியராக பெரும் வெற்றி பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜாவுடைய முதல் படமான 16 வயதினிலே உதவியாளராக தமது திரைக்கதை வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் பாரதி ராஜா அவர்களுடன் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றுவதோடு
கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் நடித்து இருந்திருக்காரு. பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகள் நடித்தவர். அந்த படத்திற்கு வசனமும் எழுதினார். தனது 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜ கதாநாயகனாக அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா அவர்கள். கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் இவர் சுமதி நடித்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் பாக்யராஜ். அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருக்கார். பாக்யராஜ் அவர்களை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்களுடைய சகோதரர் கோபிநாத். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலேயே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அந்த படத்தில் வில்லன் வேடத்திலும் நடித்தவர் இவர். ஒரு கை ஓசை என்கின்ற படத்தில் மூலம் தயாரிப்பாளராக உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தின் ஊமையாக நடித்து தன் நடிப்பையும் திறமையும் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இவர் இயக்கிய மௌன கீதம், இன்று போய் நாளை வாய் படங்கள் மிக பெரும் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக அமைந்தது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் காலமானார். அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா என பல பரிமாணங்களில் திரைத்துறைக்கு தனது பங்களிப்பு செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். திரை உலகின் நடிகரும் இயக்குனருமான அது மட்டும் இல்லாமல் அவதாரம் எடுத்தாலுமே இரு கலைகளிலும் ஒரு சேர செய்து இரண்டிலுமே சாதித்த வெகு சிலரில் பாக்யராஜ் அவர்களும் ஒருவர். சமீபத்தில் மறைந்த முதும்பெரும் பாரதி ராஜாவின் சீடரான இருந்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடித்த 16 வயதினிலே படத்தில் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். இயக்குனர் என்பதையும் கடந்து நடிகராகவும் தனி முத்திரை பதித்தவர் தான் இவர். பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய சிவகப்பு ரோஜா படத்துக்கு வசனமும், ஒரு கைதியின் டைரி படத்துக்கு கதை வசனமும் எழுதியவர் பாக்யராஜ். இந்த நிலையில இவருடைய இழப்பு தமிழ் திரை உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திடீரென இந்த செய்தி ஏற்பட்டது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய செய்தியாக கூட இருக்கு. தமிழ் திரையுலகில் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பாக்யராஜ் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு.